ரெட்மி A3 மாடல் கம்ப்ளைண்ட் வந்து டெட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சார்ஜிங் போர்ட்டில் செக் பண்ணுறப்ப 0.6. ஸோ இதை வந்து பவர் ஐசி செக்ஷன் சீல்டு ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப ஸோ வாட்டர் கரோஷன் ஸோ பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸோ GPIO 1.8 லைனில் வந்து ப்ராப்ளம். ஸோ லீக்கேஜ் இருந்துச்சு, ஷார்ட் சர்க்கியூட் வந்து டிடெக்ட் ஆச்சு. ஸோ அதை வந்து நம்ம வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி செக் பண்ணதில் அந்த குட்டியோண்டு கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் சர்க்கியூட் இருந்துச்சு. ஸோ அதை தூக்கி போட்டு வேறு கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் செட்டு ஓகே. ஸோ அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஐசி, ஸோ இது வந்து ஆல்ரெடி தண்ணியில் விழுந்து ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஸோ ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த மாதிரி தண்ணியில் விழுந்த செட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இம்மிடியேட்டாக நம்ம சர்வீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெரிய சர்வீஸ்லேருந்து நம்ம தவிர்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம், அல்லது கொரியர் மூலியமாக நீங்கள் உங்களோட ஃபோனை சென்ட் பண்ணி விடலாம். ஸோ குயிக் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.